துளாராசிக்காரங்க குதூகலத்தை எங்களுக்கும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கரெக்டாக நிறைய துளாராசிக்காரங்க வந்து மீன் பார்க்கீங்க அப்படின்னா இந்த தடவை அதிர்ஷ்ட காற்று உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நிறையா வந்து மீனோட வால்பேப்பரில் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்கை கொண்டு வந்து கொடுக்கும். துளாராசிக்காரங்களை பற்றி எதுவுமே கவலைப்பட, ஒரு 2.5 வருஷம் உங்கள் காட்டில் தான் மழை, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வச்சது தான் சட்டம், நாங்களாம் கேட்டுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்னா, மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஏமாந்து போகக்கூடிய நேரமாக இருக்குது. அதாவது இறக்கப்படுதல் வேறு, ஏமாந்து போகிறது வேறு. உங்களுக்கு புரியும்ல, நம்ம நேர்களுக்கா புரியாது. உங்களை ஏமாத்துற மாதிரியான ஆட்களாக வந்து மாட்டக்கூடிய நேரமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது. அதில் உஷாராக இருக்கணும். யார் சொன்னாலும் அது உண்மை அல்ல. ராகு அங்கேருந்து போலித்தன்மையை கிரியேட் பண்ணிகிட்ருக்காரு. சனியோடு சேர்ந்த சுக்ரன் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ராசிநாதன் போய் சனியோடு உட்காந்துருக்காரு. அவர் 2மே நண்பர் தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேலையின் மூலமாக சின்ன சின்ன ஏமாற்றியில் யாருக்காவது நான் வேலை வாங்கி தரேன், நான் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட திட்டு வாங்குறது, இந்த மாதிரிலாம் நிகழும். நமக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நல்ல டைம் பீரியட் வந்துருக்கு. அதனால் நம்மளை நம்ம பார்த்துப்போம், மற்றவர்களை வந்து கிரகங்கள் பார்த்துக்குன்ற நாளோடு நீங்கள் நகர்ந்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்ட மாட்டீங்க. இல்லை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி விட்டுரும்.